புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI-யால் பயிற்றுவிக்கப்பட்ட உளவாளிகள் டில்லியின் பல பகுதிகளில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக டில்லி போலீசாருக்கு உளவுத்துறை சென்ற மாதம் எச்சரிக்கை விடுத்தது. கேங் ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் 2.0 என்ற நடவடிக்கையை தொடங்கிய டில்லி சிறப்பு பிரிவு போலீசார் பல இடங்களில் சோதனை நடத்தினர். ISI உளவு அமைப்பின் ஏஜென்டான ஷசாத் பாத்தியுடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஷசாத் பாத்தி குழுவை சேர்ந்த பலர் நாடு முழுவதும் தாக்குதல் சம்பவங்களை நடத்த முடிவு செய்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. நாடு முழுவதும் பல பகுதிகளில் ரகசிய விசாரணை நடத்தி ஷசாத் பாத்தி குழுவைச் சேர்ந்த 9 பேர் கைதாகியுள்ளனர். இதுகுறித்து டில்லி சிறப்பு பிரிவு போலீசார் கூறியதாவது: 1 மாதமாக நடத்தப்பட்ட சோதனையில் நம் நாட்டில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் குழுக்களாக பிரிந்து முக்கிய இடங்களை படம் பிடித்து ஷசாத் பாத்தி மற்றும் பாகிஸ்தானின் ISI அமைப்புடன் தொடர்புடைய பலருக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அதன் அடிப்படையில் நாடு முழுவதும் தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. கைதானவர்களில் ஒருவர் டில்லியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இந்து கோயிலை சில நாட்களாக நோட்டமிட்டு வந்துள்ளனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் துணை ராணுவ படையினர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தவும் திட்டமிட்டிருந்தனர். ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் டில்லி சோனிபட் நெடுஞ்சாலையில் உள்ள பிரபல தாபா என்ற பஞ்சாபி உணவகம் மீது கையெறி குண்டு தாக்குதல் நடத்தவும் இந்த கும்பல் முடிவு செய்திருந்தது. ஹரியானாவின் இசாரில் உள்ள ராணுவ முகாம், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முக்கிய போலீஸ் ஸ்டேஷன்கள் உட்பட பல இடங்களிலும் வெடிகுண்டு தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். இது தொடர்பான போட்டோக்கள் மற்றும் வீடியோக்களை பாகிஸ்தான் ISI அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த கும்பல் அனுப்பி வைத்துள்ளது. பயங்கர ஆயுதங்கள், மொபைல் போன்கள், மின்னணு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட நபர்கள் பாகிஸ்தான் சென்று ISI அமைப்பிடமிருந்து வெடிகுண்டு தாக்குதல், கையெறி குண்டு வீசுதல் உள்ளிட்டவற்றில் பயிற்சி பெற்று வந்துள்ளதும் தெரியவந்துள்ளது என்றார். தலைநகர் டில்லி உட்பட முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.